வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் கூலும்ஸ் லா பற்றி தான் பார்க்க போகிறோம். சயின்டிஸ்ட் கூலும் எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கூலும்ஸ் லா. ஓகே, ஸோ இங்கே எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? இட் கேன் பி எய்தர் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா? ஸோ இங்கே ரெண்டு சார்ஜஸ் இருக்குது, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இருக்குது. ஸோ இந்த சார்ஜஸில் எப்போ நம்ம சார்ஜஸை ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் பிளேஸ் பண்ணுறோமோ அங்கே என்ன நடக்கும்? ஒரு எனர்ஜி ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது. நம்மளுக்கு ஜென்ரலாக என்ன தெரியும்? சேம் பொலாரிட்டிஸ் ரிப்பல் ஈச் அதர் அண்ட் டிஃப்ரெண்ட் பொலாரிட்டிஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ இங்கே ஃபோர்ஸுன்றது எப்படி இருக்கும்? எய்தர் ரிப்பல்சிவாக இருக்கும் இல்லை அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ சேம் பாயிண்ட் சார்ஜஸ், பாசிட்டிவ் சார்ஜஸ் நம்ம பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே என்ன நடக்கும்? ரிப்பல்சிவ் நடக்கும். ஒரு பாசிட்டிவ் சார்ஜையும் ஒரு நெகட்டிவ் சார்ஜ், ஆப்போசிட் சார்ஜையும் நம்ம ஒரு டிஸ்டன்ஸில் பிளேஸ் பண்ணும்போது என்னாகும்? போத் ஆர் அட்ராக்டிங் ஈச் அதர். கரெக்டாக? ஸோ ஃபோர்ஸுன்றது எய்தர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கலாம் இல்லை அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கலாம். இது நம்மளுக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச கான்செப்ட் தான். இங்கே கூலும்ஸ் லால நம்ம என்ன மெயினாக பார்க்குறோன்னா இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும். இப்போ இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிஸ்டன்ஸ் நியர்பையாக இருக்குது, அதாவது க்ளோஸராக இருக்குது அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ஹையாக இருக்கும். கரெக்டாக? ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஃபோர்ஸ் ஹையாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த டிஸ்டன்ஸ் சப்போஸ் நம்ம இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ரெடியூஸ் ஆகும். ஸோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் ரெடியூஸ் ஆகும். டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெரி லெஸ் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகும். ஸோ இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஈச் சார்ஜ் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் மேக்னிடியூட். கரெக்டாக? ஸோ ஒவ்வொரு சார்ஜுக்கும் அதோட ஓன் மேக்னிடியூட் வேல்யூஸ் இருக்கும். ஸோ திஸ் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மேக்னிடியூட்ஸ் ஆஸ் வெல். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லுவோம், இங்கே 5 வோல்ட் இருக்குது, இங்கே 5 வோல்ட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 5 வோல்ட்டுக்கும் இதே இடத்துல இப்போ 10 வோல்ட் இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ 5 வோல்ட் இருக்கும்போது கிடைக்கிற ஃபோர்ஸை விட 10 வோல்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹையாக கிடைக்கும். ஸோ ஹியர் we can say the force is directly proportional to what? The product of the magnitudes of the charges. Okay, that is called as Coulomb's law. So here we can consider two charges Q1 and Q2. ரெண்டு charges consider பண்ணுறோம் with the distance R. Then the force of attraction or repulsion நம்ம சொன்ன மாதிரி எப்படி இருக்கும்? It can be either attractive-ஆக இருக்கும் இல்லைனா repulsive-ஆக இருக்கும். Between any two point charges it is directly proportional to the product of two charges, that is F is directly proportional to Q1 into Q2 and next inversely proportional to the square of the distance between the charges. ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் கூலும்ஸ் லா. உங்கள் எல்லாருக்கும் புரியுதா நல்லா? ஸோ நெக்ஸ்ட் எப்போவுமே ப்ரொபோர்ஷனல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஈக்குவேஷனில் என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் கெட்டிங் திஸ் ஈக்குவல் சைன். ஸோ ஃபார் திஸ் Coulomb's law we are going to use the proportionality constant as 1 by 4 pi epsilon. Okay, so இந்த epsilonன்றது நம்மளுக்கு தெரியும், it is nothing but the dielectric constant or permittivity. correct? So இந்த dielectric constant depends on the material. Okay, so conducting material ஓட characteristics பொறுத்து தான் இந்த epsilon value இருக்கும். So this epsilon can be represented as epsilon naught, epsilon r. இங்க epsilon naught என்றது it's a constant value that is equal to 8.854 into 10 to the power minus 12 farad per meter. So இந்த value கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகேவா? So that is the permittivity in free space. Okay, so next epsilon r is nothing but the relative permittivity of that particular conducting medium. So இங்க epsilon r ஓட value நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம air எடுத்துட்டோம்னா its value is always 1. So இதே different ion எடுத்துட்டோம்னா that value is different. ஓகேவா? Next Coulomb's law in vector form. Coulomb's law என்ன describe பண்ணுது? The characteristics of the force. Force is the vector quantity. Correctா? So vector quantity na it has both magnitude as well as direction. ஓகேவா? So Coulomb's law இப்போ நம்ம vector formல represent பண்ணணும்னா we need to consider the coordinate system. So இங்க என்ன coordinate system யூஸ் பண்ணுறோம்? Cartesian coordinate system. So Q1 என்ற point ஓட coordinates என்ன? x1 y1 z1. q2 ஓட coordinates x2 y2 z2. So இங்க origin 0 0 0. So from the origin to
q1ன்றது r1 ன்னு சொல்றோம். இங்க என்ன சொல்றோம்? r2ன்றது distance between origin and q2. Okay, the distance between q1 and q2 is represented as r12. The direction of force between these two charges is represented as a12. இது புரியுதா? ஸோ இங்கே ஃபோர்ஸ்ன்றது எப்படி இருக்கும்? எய்தர் ரிப்பல்சிவ் ஆர் அட்ராக்டிவ். ஸோ இங்கே இந்த டைரக்ஷனை a12 ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ ஹியர் we can represent the vector form of Coulomb's law as F vector is equal to q1 q2 divided by 4 pi epsilon r12 vector square. ஸோ இங்கே வெக்டார்ன்றது என்ன மீன் பண்ணுது? The distance between these 2 points along with the unit vector in the direction of this distance. Okay. ஸோ இந்த யூனிட் வெக்டரை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா a12 bar is equal to r2 bar minus r1 bar divided by r2 minus r1 with its magnitude. Okay, r12ன்றது the numerator value, that is r2 minus r1. புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இஸ் பிரின்சிபிள் ஆஃப் சூப்பர் பொசிஷன். ஸோ கூலம்ஸ் லால இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி நம்ம கூலம்ஸ் லால பார்த்தது வந்து பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ் q1 அண்ட் q2க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸை பற்றி தான் பார்த்துருக்கோம். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள் வந்து கூலம்ஸ் லால அப்ளை பண்ண முடியும். சூப்பர் பொசிஷன்னா என்ன அர்த்தம்? ஹியர் we can consider n point charges. So n number of charges consider பண்ணுறோம் with the distances between q1 and q2 as r1, likewise r2, r3 up to rn. ஓகே, ஸோ இந்த இடத்துல q1 q2க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? f1, likewise here it is f2, likewise here it is fn. ஓகே, ஸோ நம்மளோட ஃபோர்ஸ் எப்படி ஃபைனலாக கிடைக்கும்னா இந்த nth சார்ஜில் எடுக்கும் போது we can get the total force is nothing but the vector sum of all the forces. Okay, so that is what given here. The force on the nth charge is given by the vector sum of all individual forces, that is called as superposition principle. Okay, so Coulomb's law வந்து என்ன பண்ணும்? Superposition principle லையும் work ஆகும். So that can be represented as we can take the ith force. Okay, that is the force on ith charge. n chargesல in between ஒரு சார்ஜ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ith சார்ஜ்ன்றது எனி சார்ஜ். ஓகே, ஸோ இங்கே ith சார்ஜ் எடுக்கும்போது இதோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா summation j is equal to 1 to n qi into qj divided by 4 pi epsilon naught rij squared into aij bar. Here we can make sure that I is not equal to j. Both should not be same charge. Okay, புரியுதா உங்களுக்கு? I is not equal to j என்ன அர்த்தம்னா I qi யும் qj யும் சேமாக இருக்காது. டெஃபினட்டாக ரெண்டு சார்ஜஸ் அங்கே அப்ளை பண்ணணும். ஓகே.